கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு ஜனங்களே, உங்களுக்காக வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறேன். இங்கே நாம் வேதத்தில் பார்க்கும்போது 12 வருடங்களாய் வியாதியாய் இருந்ததான பெரும்பாடை உள்ளதான ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தொட்டாள், அப்பொழுது அவள் குணமானாள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது அவளுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று வைத்தியர்களுக்கு கொடுத்து அந்த ஆஸ்திகளெல்லாம் தீர்ந்த பிறகு மரித்து போகிற தருவாயிலே அவர் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி அவளுக்கு கேள்விப்படுகிறார். அப்பொழுது அவள் நினைக்கிறார், நான் இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தையாவது தொட்டால் எனக்கு குணமாகும் என்று சொல்லி. எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள்! இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால், இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் ஏன் இயேசு கிறிஸ்து குணமாக்க மாட்டார்? அன்று ஜனக்கூட்டங்களின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து வருகிறார். இவள் தவழ்ந்து போய் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொழுகிறாள். அப்பொழுது வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த சகோதரியை பரிபூர்ணமாய் குணப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அவள் நடுங்கி கொண்டு வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே உம்மை தொட்டேன் என்று சொல்லி அவளுக்கு இருந்த வியாதியை சொல்லுகிறார். எனக்கு பெரும்பாடை இருந்தது, அது இப்பொழுது அந்த உதிரத்தின் உதிரங்களெல்லாம் நின்று போயிற்று, இப்பொழுது நான் பரிபூர்ண சுகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரர்களே, இதுபோல இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொட்டு பாருங்கள். ஏன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொட ஒன்றும் மறுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை இந்த பெண்ணை போல நீங்கள் நம்பி தொடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வியாதிகளும் உங்களுடைய பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிபூர்ணமாய் குணமாகும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை காப்பாராக. ஆமென்.